ஹாய்! இன்னைக்கு அடிப்படை கடமைகள் ஃபுல் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அடிப்படை கடமைகளோட பகுதி என்னன்னா, 4ல ஏ அதாவது 4A தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 4Aல இந்திய குடிமக்கள் செய்ய வேண்டிய பல்வேறு அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்தபோது அதில் அடிப்படை கடமைகள் இருந்துச்சா அப்படின்னா அதில் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த 1975ஆம் ஆண்டு ஒரு உள்நாட்டு கலவரத்தில் போது நமக்கு அடிப்படை கடமைகள் வேணும் அப்படிங்கிற அந்த அவசியம் உணரப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ஸ்வரன் சிங் கமிட்டின்னு போட்டு அதிலிருந்து அடிப்படை கடமைகளை எடுத்துக்கொண்டாங்க. இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது ஒரு குடிமக்கள் அரசிற்கு இணங்கி செயலாற்ற வேண்டிய கடமைகளை தான் குறிக்கும். ஆனால் இந்த அடிப்படை கடமைகள் ஒரு குடிமகன் அந்த அடிப்படை கடமை சரியாக செய்யலை அப்படின்னா அவர் மீது வழக்கு தொடர முடியாது. ஏன்னா இது கடமை, செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். இது எத்தனை கடமைகள் இருக்குது, இதுக்காக என்ன கமிட்டி போடப்பட்டாங்க, என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஸ்வரன் சிங் என்பவரின் தலைமையில் அடிப்படை கடமைகளை கட்டமைக்க ஒரு குழுவினை ஏற்படுத்தியது. இந்த அடிப்படை கடமைங்கிறது எந்த நாட்டை போட்டு அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டதுன்னா சோவியத் ரஷ்யா. இது அடிப்படை கடமைகள் தானே. கடமைனா கடனை வச்சுக்கலாமா, கடைக்கு போனால் ரஷ்யா இருக்கும், கூட்டமாக இருக்கும்லாம் ரஷ்யா இருக்கும், அப்போ கடமைகள்னு தான் ரஷ்யான்னு வச்சுக்கணும். இது உரிமைகள்லாம் அமெரிக்கா, அதனால் இது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுக்காக கடைக்கு போனால் ரஷ்யா இருக்கும், கடமைனாலே ரஷ்யா. இப்போ இந்த ஸ்வரன் சிங் குழு 11 அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது. ஆனால் அதில் 3 அடிப்படை கடமைகள் நிராகரிக்கப்பட்ட வேண்டாம், நீங்கள் 11 இது கொடுத்துருக்காங்க, அதில் 3 வேண்டான்ட்டாங்க. அப்போ இவங்க எத்தனை எடுத்திருப்பாங்க, 8 தான் எடுத்திருக்காங்க. ஆனால் நமக்கு எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது, 11 இருக்குது. அப்போ மீதி உள்ளதெல்லாம் என்ன எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸ்வரன் சிங் குழுவின் 8 கடமைகள் மற்றும் 42வது சட்ட திருத்தத்தின்படி 2 கடமைகள், அப்போ 10 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002 நமக்கு லாஸ்ட்டாக ஒன்று ஆட் பண்ணாங்க. மொத்தம் நமக்கு 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் பகுதி 4A மற்றும் சரத்து 51A இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது. இந்த அடிப்படை கடமை அப்படின்னாலே அதோட பகுதி என்னென்னா 4ல் A. அப்போ 4 என்னது, 4 நமக்கு தெரியும், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடாம். அதுக்கப்புறம் இணைஞ்சது அந்த ஏ இந்த மாதிரிலாம் வந்தாலே அதுக்கப்புறம் உள்ளதான் ஏதோ சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொண்டு வந்தது தான் 4ல் A தான் நம்மளுடைய அடிப்படை கடமைகள். நேற்று பாலிட்டி பாக்ஸில் பார்த்துருப்போம். 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி தான் 11 அடிப்படை கடமை 11வதாக அது சேர்க்கப்பட்டது. 51Aல கே. இப்போது இந்த 11 அடிப்படை கடமைகள் இவங்க நம்ம ஸ்கூல் புக் 10th ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஏபிசின்னு போட்டிருப்போம். இதை நம்ம 1 2 3ன்னு ஆர்டராக படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 51A. அது ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல் மற்றும் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்து நடக்க வேண்டும். முதல்ல தேசிய கொடி தேசிய கீதத்தெல்லாம் மதிக்கணும். ஃபஸ்ட்டுனா ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பி 2 பேரும் தேசிய போராட்டத்துக்கு போனோம், வீட்டில் ஒரு 2 பேரும் தேசிய போராட்டத்துக்கு போகணும் வச்சுக்கோங்க. நம் நாட்டின் சுதந்திரத்துக்கான தேசிய போராட்டத்திற்கு ஊக்கமளித்து உயர்ந்த எண்ணங்கள் லட்சியங்களை மதித்தல் வேண்டும். நெக்ஸ்ட் சீனா 3வது. இது நீங்கள் சீனும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3வது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3னா முட்டாள் ஒற்றுமையாக இறையாண்மையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் 4னா நாட்டை பாதுகாக்கணும், தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கவும் தேசிய சேவை செய்யவும் வேண்டும். நெக்ஸ்ட் 5 நாளே அஞ்சலி தானே பார்ப்போம். அஞ்சலிக்கு நிறைய சகோதர சகோதரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமய மொழி வட்டார பிரிவினை வேறுபாடுகளை எல்லாம் கடந்த இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதர உணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்தல் வேண்டும். பெண்களின் கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டொழிதல் வேண்டும். இது 5. நெக்ஸ்ட் 6. நாட்டின் கலப்பு கலாச்சாரத்தை வளமான பாரம்பரியத்தையும் அருமையான கலாச்சாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6னா அருமையான கலாச்சாரம். நெக்ஸ்ட் 7. ஏழைகள் தான் காடு ஏரிகள்லாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணுறதுலாம் யார், ஏழைகள் தானே. அப்போ இந்த ஏழைகள் தான் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்கு மற்றும் உயிரினங்கள் வாழ தகுந்த சுற்றுச்சூழலை ஏற்படுத்துவோம். இதுபடி தான் நமக்கு வனவிலங்கு உயிரி சட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருப்பாங்க, பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் 8. விஞ்ஞானம்லாம் ஒரு 8வது ஒன்று. நம்மளாம் சயின்டிஸ்ட் எல்லாராலும் ஆக முடியாதுல்ல, அப்போ விஞ்ஞானம்ங்கிறது ஒரு 8வது ஒன்று. சரத்து 51 8. விஞ்ஞான நோக்கு மனிதாபிமானம் சீர்திருத்த எண்ணம் போன்றவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் மனிதாபிமானம் 8வது ஒன்று. நெக்ஸ்ட் 9. இது 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ பொது சொத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா 9ன்னு ஞாபகம் வச்சோன்னா நயன்தாரா தான் நிறைய சொத்து வச்சுருப்பா, பொது சொத்தெல்லாம் வச்சுருப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10. இது என்ன அப்படின்னா பல முன்னேற்றங்களை அடையும், அப்புறம் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சிக்காக தலா வருமானம் சொல்லுவோம். 10 தானே, தலா வருமானம் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11வது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக சேர்க்கப்பட்டது என்னது, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது 11வது. ஒவ்வொருத்தரும் 6 முதல் 14 வயதுக்குள்ள கல்வியை கட்டாயம் கொடுக்கணும், இதுதான் கடமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த அடிப்படை கடமைக்காக போடப்பட்ட குழு என்னன்னா ஒரே ஒரு குழு தான் வர்மா குழு 1999. நைன்னு வருமா கடமைக்கு நைன்னு வருமா அப்படின்னு வச்சுக்கோங்க. கடமை வருமா கடைக்கு வருமா நைன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதி செய்த வர்மா குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவினால் அடையாளம் காணப்பட்ட சட்டங்கள். இந்த குழு வந்து இந்த அடிப்படை கடமையின் மூலமாக என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டன, இந்த மாதிரி ஒரு 9 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இது வந்து பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை ஒன் கொஸ்டினாவே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேசிய மரியாதை சட்டம் 1971, தேசிய உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, இந்திய தண்டனை சட்டம் 1860, சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967, மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951, வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் 1972, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, குடியுரிமை சட்டம் 1955, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இவ்வளோதான். இப்போ அடிப்படை கடமைங்கிற ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நம்ம படித்தாச்சு. இப்போ கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் கூட அவங்க இதில் தான் கேட்கணும். இதுலேருந்து அவங்க என்ன மாதிரிலாம் கேட்கலாம்னா அடிப்படை கடமை எந்த ஆர்டிக்கிள்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்த்துக்கொண்டாங்கன்னு கேட்கலாம். அந்த 11 கடமைகள் இருக்கலாம், இதில் வந்து தப்பாக கொடுத்து கேட்கலாம். அதுக்கப்புறம் இதிலேயே கூட்டு சரி காரணம் சரி வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீழே இப்போ படித்தாலும் வர்மா குழு அந்த சட்டங்களை கேட்கலாம். இவ்வளோ தான் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கான கேள்வி கேட்குறேன். அந்த 11 அடிப்படை கடமைகளில் 9வது அடிப்படை கடமை என்னது? இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக சேர்க்கப்பட்ட அந்த 11வது அடிப்படை கடமைகள் வந்து எந்த சட்ட திருத்தம் எத்தனாவது வருஷம் வந்து அதை வந்து சேர்த்துக்கிட்டாங்கங்கிறது இந்த 2 கொஸ்டினும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.